SQL டேட்டாபேஸ்க்கும் NoSQL டேட்டாபேஸ்க்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு அண்ட் எதை நம்ம கத்துக்கணும் அப்படின்னு இந்த வீடியோல பார்க்கலாம். டேட்டாபேஸ் அப்படின்னாவே நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக தான் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுல SQL பேஸ் பண்ண டேட்டாபேஸ் எல்லாமே நம்ம ரிலேஷனல் டேட்டாபேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா நம்மளோட டேட்டாவை ஸ்டோர் பண்றதுக்காக டேபிள் ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுவோம். ஸோ மைக்ரோசாஃப்ட்ல இருக்கிற எக்ஸல் மாதிரி ஸ்ட்ரக்சர்ல இருக்கும். ரோஸ் அண்ட் காலம்ஸ் அந்த டேட்டா நம்ம டேபிள் ஸ்ட்ரக்சர்ல ஸ்டோர் பண்ணியிருப்போம். அண்ட் இந்த SQL பேஸ் பண்ண எந்த டேட்டாபேஸ் கூட நம்ம கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னாலும் SQL அப்படிங்கிற லாங்குவேஜ் நம்ம கத்துருக்கணும். பாப்புலரான SQL பேஸ் பண்ண டேட்டாபேஸ் அப்படின்னு பார்த்தோம்னா MySQL, PostgreSQL, மைக்ரோசாஃப்டோட SQL சர்வர் அப்படின்னு நிறைய SQL பேஸ் பண்ண டேட்டாபேஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. அண்ட் NoSQL அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்குன்னு ப்ராப்பரா எந்த ஸ்ட்ரக்சருமே இருக்காது. நம்ம எந்த டேட்டாபேஸ் ப்ரொவைடர் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிற ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது மாறும். ஸோ ஒரு NoSQL டேட்டாபேஸ்ல டேட்டாவை டாக்குமெண்ட் ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, இன்னொரு கீ வேல்யூ பேர்ஸ்ல ஸ்டோர் பண்ணிருப்பாங்க, இன்னொரு டேட்டாபேஸ்ல பார்க்கும்போது கிராப் ஸ்ட்ரக்சர்ல கூட அந்த டேட்டாஸ் ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ பிக்ஸ்டா ஒரு காமன் டேட்டா ஸ்டோரிங் ஸ்ட்ரக்சர் இந்த NoSQL டேட்டாபேஸ்ல கிடையாது. ஸோ அதனால இதை நான் ரிலேஷனல் டேட்டாபேசஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த NoSQL பேஸ் பண்ண பாப்புலர் டேட்டாபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது MongoDB இருக்கு, அமேசானோட DynamoDB இருக்கு, Firebase டேட்டாபேஸ் இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாம NoSQLலயும் நிறைய டேட்டாபேஸ் ப்ரொவைடர்ஸ் இருக்காங்க. நம்ம ஆர்கனைஸ்டா வெல் ஸ்ட்ரக்சர்டா நம்மளோட டேட்டா ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்னா SQL பேஸ் பண்ண எந்த டேட்டாபேஸ் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நம்ம லார்ஜ் டேட்டா ஹேண்டில் பண்ண போறோம், அந்த டேட்டா ஆஃப்டன் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும், ஒரு ஸ்ட்ரக்சரை ஃபாலோ பண்ணாது அப்படிங்கும்போது NoSQL பேஸ் பண்ண ஏதோ ஒரு டேட்டாபேஸ் நம்ம யூஸ் பண்ணலாம். அண்ட் எதை கத்துக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரெண்டு டேட்டாபேஸ்ல எதை வேணாலும் கத்துக்கலாம். ரெண்டையுமே ஐடி ஃபீல்ட்ல கன்சிஸ்டன்டா யூஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். பட் எப்பவுமே SQLக்கு ஒரு அப்பர் ஹேண்ட் இருக்கும். ஸோ அதனால கன்ஃபியூஷன் இருக்கீங்க அப்படிங்கும் போது ஃபர்ஸ்ட் SQL கத்துக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவைப்பட்டா NoSQL சேர்த்து கத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.